நான் என் பேர் சுரேஷ், மழையில் நினைக்கும் படத்தோட இயக்குனர். இதோட ஃபர்ஸ்ட் படம். சார் தான் ப்ரொடியூசர் அண்ட் ஆன்சன் வந்து படத்தில் லீட் பண்ணியிருக்காரு மெயின் லீட். அண்ட் திஸ் இஸ் கல்யாண் ஃபோட்டோகிராஃபர். இன்னைக்கு எல்லாம் நீங்கள் படம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வார்த்தையில் திருத்திக்கலாம் சார். வணக்கம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாங்கள் மழையில் நினைக்கிறேன் படம் வந்து இங்கே ப்ரெஸ்க்கு நம்ம ஷோ போட்டிருந்தோம். இப்போ வெளியே இறங்குறச்சு எல்லாருமே நல்ல ரிவ்யூ சொன்னீங்க. அதுவே பார்க்கறச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் த சப்போர்ட் விச் வி நீட் இஸ் இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. என்னோட முதல் படம் ஆக்சுவலாக தமிழில் நான் வந்து முன்னாடி ரெமோன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தம்பின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் முழுநீள ஒரு கதாநாயகனாக பண்ணியிருக்கிற படம் வந்து இதுதான் மழையில் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 27th ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ரே பண்ணணும். நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ், இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ முதல் முயற்சி, கன்னி முயற்சி. படம் பார்த்து வெளியே வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகள் சொல்லிட்டே போனாங்க. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ளீன் மூவி, ஒரு நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச் லவ் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. சில பேர் சில படத்துக்கு கம்பேர் பண்ணி சொன்னாங்க. சில விஷயங்கள் அலைகள் ஓய்வதில்லை அந்த ஒரு ஃபீல்ல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. ராஜ்ஸ்ரீ வெஞ்சர்ஸ்ன்ற இந்த பேனர் வந்து கொஞ்ச காலத்துக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறது. அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் அப்படியே ஸ்மூத்தா போயிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். படத்தை தியேட்டர்ல பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துக்கு டிஓபியா பண்ணியிருக்கேன். ஜே கல்யாண் என் பேர். எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்க. நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸ்டோரிங்களா? பிளாட் டைரக்டர் தான். இது வந்து ஒரு கர்மன கதை தான் சார். இது லவ் நிறைய ஜானர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வந்து முழுக்க இமேஜினேஷன் ஸ்கிரிப்ட் தான். டைட்டில் எப்படி வச்சுங்க, மழையில் நினைக்கிறேன், அதுக்கு என்ன காரணம்? கதைக்கு வந்து ஏதாவது ஒரு போயிட்டு டைட்டில் தேவைப்படுது. ஒரு மழை, அந்த படம் பார்த்துருக்கீங்க, அந்த பொண்ணோட ஓப்பனிங் சீனும் அந்த எண்டை வந்து ஒரு மழையில் தான் முடியும். ஸோ அதுக்கு கனெக்ட் தேவைப்படுச்சு. அதனால நான் மழையில். ஆக்சுவலா இந்த படம் பார்த்து முடிச்சு எல்லாமே வெளியே வரைச்சு அவங்க கண்ணில் கொஞ்சம் ஈரம் இருந்தது. ஸோ அந்த ஒரு ஈரமே போதும். மழையில் நினைக்கிறேன் பதிலா ஆமா கனவில் நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம் சார். அப்படி வச்சுக்கலாம். அடுத்த படத்துல இருப்போமே செகண்ட் பார்ட்ல. கண்டிப்பா சார். இப்ப இந்த படம் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லி அந்த பார்ல உட்காந்து நடுவுல மாட்டிட்டு வந்தா வந்து படிக்க தெரியாத மனுஷங்க இருப்பாங்க. அந்த ஸ்டோரியை நல்லா போச்சு. ஏன் டக்குன்னு சொன்னார் இதுதான் கதை சொல்லிட்டு? ஆமா சார், கதை இப்படிதான் அப்படின்றது அந்த ஒரு பிளே அப்படியே சொன்னாரு சார். வந்து சொன்னார் இந்த மாதிரி கதை இப்படிதான் இருக்கும், அது அந்த த்ரெட் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குன்றது வந்து கண்டிப்பா சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரே பாட்டுல வந்து பணக்கார ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் ஃபுல்லாவே வந்து நல்லாவே எடுத்து வச்சிருக்கீங்க. ஃபேமிலி சர்வீஸ் இதே டைப் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி ஆர்டிஸ்ட் உள்ள வந்து படிக்க கடைசியா வந்து அவங்களோட கடைசியா கனவுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து ஃபேமிலி ஆர்டிஸ்ட் எப்படி சார் உள்ள வருவாங்க? கணவன்ற விஷயத்துல சார் இல்ல கற்பனை சூப்பரா இருக்கு. ஆமா சார். நம்ம அது தோறோட அது எப்படி போய் லாஸ்ட் வேற மாதிரி முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதான் இந்த கதையோட டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இல்லங்க, அதான் அந்த டர்னிங் பாயிண்ட். அந்த கதையோட யூனிக் ஸ்பெஷாலிட்டி இல்ல, அதுக்குள்ள ஒரு கதையை சொல்லியிருக்கோம் அப்படின்றத வந்து எப்பவுமே வந்து ஒரு செல்ல பிள்ளை வளர்ந்தா கல்யாணம் நல்லா பண்ண மாட்டாரு. வில்லாச்சு. ஏன்னா பெண்ணை வச்சுக்கும் போயிடுவாங்க. இப்ப ஜானா கூட பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சரத்குமார் படம் கூட ஒரே பாட்டுல வந்து பணக்கார ஆயிடுவாங்க. அது எப்படி? நான் வித்தியாசமா இருக்கேன் சார். கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கோம். 27 நிறைய படம் வருது. தியேட்டர் இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆயிடும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாமே இன்னைக்கு நாளைக்குள்ள ஆயிடும். மேக்ஸிமம் டார்கெட் பண்ணிருக்கிறது 100 ஸ்கிரீன். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆயிடும். எல்லா மாதிரியும் பண்ணலான்னு இருக்கேன். இதுல ஒரு 3 லுக் இருக்கு சார். ஸோ அதனால
ஒவ்வொரு லுக்ல பண்ணலாம் இருக்கு. இப்போ தாடி வளர்ந்துட்டு இருக்கு, அடுத்த படத்துக்கு எதுன்னு தேவைன்னு தெரியல இல்லையா? ஸோ அதனால பார்த்துப்போம். பெரிய படங்களை இந்த நடுவு படத்துக்கு தான் பார்த்தாரு. பொலிட்டிக்கல் ரீதியா இருந்ததுனால கூட்டு அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நான் தான். பட் நான் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகன். ஆமா. ஸோ ஆமா, நான் வந்து தலைவரோட தீவிர ரசிகன். ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ ரொம்ப கனெக்டட் ஒருத்தர் மூலியமா பேசி, இந்த படத்தை பத்தி பேசி, எங்களை பத்தி பேசி உடனே அவர் கொடுத்துட்டாரு. உடனே வந்து விஷ் பண்றதுக்காக. ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வரணுன்றது அதுதான் மனிதன், அது கடவுள்ன்றது அதுதான். இந்த கடவுள் வந்து கடவுளுக்கு தெரியும் இல்லையா, யாரை வந்து வளர்த்து விடணுன்ற விஷயங்கள்லாம். ஸோ நான் வந்து அவர் கடவுளை நினைக்கிறேன். அவர் இந்த விஷ் பண்ணி அம்சம் வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். கதை வந்து மெயின். ஆமா, கதை வந்து கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த கதை வந்து வேற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்றதுக்காக தான் ஆக்சுவலா வந்தது. பட் கதை கேட்ட உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, இது நம்மளே பண்ணலான்னு நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுல எந்த தேர்ட் தாட்டுமே இல்லை. இல்ல, அது வந்து தியேட்டருக்கு இல்ல, அது உங்களுக்காக மட்டும்தான். தியேட்டருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. அது மெயின் ஸ்கிரீன்ல வரவே வராது. அது வந்து நம்ம பிரஸ் நண்பர்களுக்காக மட்டும் கொடுத்தது. ஹீரோயின் வந்து ஆக்சுவலா கூலி படத்துல ஷூட்ல பிஸியா இருக்காங்க. ஆமா, கூலியில அவங்க படம் முடிஞ்ச பிறகு அவங்க இறந்து போடுறாங்க, எல்லாம் போஸ்டாச்சு. அதுக்கப்புறம் கனவு சீன் எதுக்கு வச்சு அவர் மாதிரி திரும்பி வர்ற மாதிரி போடணும். இல்ல, அந்த லவ் சொல்லாம இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து லவ் சொல்லலாம். வச்சாரா இல்ல மாதிரி திரும்பி வர்றாரான்னு தெரியல. அந்த கனவு எங்களுக்கு ஒரு கனவு இந்த மாதிரி. ஏன் அது இல்ல சார், அது ஃபினிஷிங் நான் இப்பதான் வந்து கதை எழுதும்போது ஃபீல் பண்ணேன். அதை அப்படியே இல்ல, இந்த கதையோட கிளைமேக்ஸ் இப்படி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அதே கிளைமேக்ஸ் இருக்கும். அப்புறம் ட்ரோன் ஷாட் ஒன்று நல்லாவே இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் கூட ஒரு ட்ரோன் ஷாட் வச்சுருக்கோம். மழை லாஸ்டா மழை கேமராமேன் யாரு? இவர்தான் சார். எப்படி சார் பிளான் பண்ணீங்க? அந்த அவங்க அப்பா அம்மா அழுகுறாங்க, அந்த சீன்ல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வரும். அது அப்படியே வந்து அது எப்படி சிங்கிள் ஷாட்டா வேணுங்கிற மாதிரி டைரக்டர் ஃபீல் பண்ணியிருந்தாரு. அதனால அதை முயற்சி பண்ணி பண்ணணும். சிங்கிள் ஷாட்டா ஆமா, அது ஸ்டிச்சர் சொல்லுங்க. ஆமாம் சார். தேங்க்யூ.